அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, வயது. ஒரு மனிதர்களோட வயது. அதாவது பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆனாலே சில பேர் மனசை விட்டுறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடலாமா, எதில் அதாவது எங்கே சேவிங்ஸ் பண்ணலாம், ஏன்னா ரிட்டைர்மெண்ட் பிளான் ஒன்று, ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஏதோ ஒன்று வேணும், நம்மளுக்குன்னு சொத்து பணம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வேணும்னு பண்ணுறாங்க. அது தப்பு இல்லை. பட் நான் என்ன கேட்பேன்னா, ஹெல்த்துக்காக என்ன பண்ணுறீங்க? 40 வயசு ஆனவனே இதை பண்றாங்க, 50 வயசு ஆனவன என்ன பண்றாங்க, ரிட்டைர்மெண்ட் ஒன்று 8 வருஷம் இருக்கு, 10 வருஷம் இருக்கு, ரிட்டைர்மெண்ட் லைஃப் என்ன ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா ரஜினி அண்ணன் ஒரு படத்துல அருமையா சொல்லியிருப்பாரு, நம்புறவங்களுக்கு வயது ஒரு நம்பர் தான் சொல்லிட்டு. நான் அது நம்பர் மட்டும் இல்லை, நான் என்ன சொல்லுவேன்னா, வயது அதுதாங்க உங்க, அதாவது லைஃப் எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற ஸ்கோர், அதாவது வாழ்க்கை என்னும் பரீட்சையில நீங்க எடுக்கிற மதிப்பெண்ணு தான் உங்களோட வயது. அதாவது என்ன சொல்லிருக்காங்க, ஹியூமன் சைக்கிள் லைஃப் 120 140 வரையும் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 100 வயசாவது வாழலாமே, ஒரு 80% ஸ்கோர் பண்ணலாமே, அதுக்காக வாழுங்க. அதாவது கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல எதர் கார்பரேட் ஆபீஸா இருக்கட்டும், who are them to decide? உங்களுக்கு அவ்வளவுதான் 58 வயசு தான், 60 வயசு அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க யாரும் டிசைட் பண்றதுக்கு? இந்த பிரபஞ்சத்தை பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாட் இஸ் யுவர் பர்மனன்ட்? எது உங்களுக்கு நிரந்தரம்? உங்க ஹெல்த் மட்டும்தான். நீங்க ஃபிட்டா இருந்தீங்கனாலே போதும். அதுதான் நம்ம இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மனபலம். அது மட்டும் தான் இருக்கும். அதனால லைஃப் ஏஜ் நம்பர் மட்டும் இல்லை, அதுதான் நீங்க எடுக்கிற மதிப்பெண்ணும் கூட. நான் 100 மதிப்பெண், 100க்கு மேல மதிப்பெண் எடுக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். கண்டிப்பா எடுப்பேன். இப்போ கூட ஐ எம் 50+. இப்போ கூட எனக்கு 50 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ கூட ஒரு டான்ஸ் கிளாஸ் சேரலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் சேருவேன். அதான் நீங்க பாப்பீங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா என் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த வீடியோ கண்டிப்பா உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.